சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்த திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய மூத்த தலைவர்களை காயப்படுத்தி விட்டார், அள வைத்து விட்டார், தலைகளை தொங்கப்பட விட்டார். சார், திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனுடைய தலைவர் திரு அண்ணாதுரை முதலமைச்சராக வந்திருக்கிறார். திரு கலைஞர் 5 முறை முதலமைச்சராக வந்திருக்கிறார். இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். கலைஞர் என்னும் தாய் என்ற ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொள்கிறார். அந்த மேடையில் முதலமைச்சர் இருக்கிறார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரும் தமிழகத்தினுடைய அமைச்சருமான திரு ஈவா வேலு இருக்கிறார். அந்த மேடையில் சிறப்பு விருந்தினர் ரஜினிகாந்த் வர்றாரு. என்ன பேசிட்டு போகலாம் நாகரிகமாக? அந்த புத்தகத்தினுடைய சிறப்பை பற்றி பேசலாம், அல்லது அந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியனுடைய சிறப்பை பற்றி பேசலாம், அல்லது அந்த புத்தகனுடைய மிகப்பெரிய கருவாக இருக்கின்ற திரு கலைஞர் அவர்களை பற்றி அவர் பேசியிருக்கலாம். அவர் அதையும் பேசியிருக்கிறார். பேசிக்கிட்டு அங்கே ஒரு குண்டு தூக்கி போடுறார். சார், ஓல்டு ஸ்டூடெண்ட், பழைய மாணவர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து அது கிண்டல் பண்ணுற மாதிரியே ஆரம்பித்து ஜோக் அடிக்கிற மாதிரியே முடிச்சு, ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களுக்கு ஒரு வலியும் ஒரு வேதனையும் ஒரு சுமையும் கொடுத்துட்டார். சார், அப்படி தானே தெரியுது. நம்ம என்ன புதுசாக சொல்ல போகிறோம், எதிர்த்து பேசுவோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீனியர் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பழைய கட்சி, கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளான கட்சி. அதில் பழைய மூத்தவர்களாக இருக்கிறாங்க. துரைமுருகன் எல்லாம் கொட்டப்பட்டவர். சார், அண்ணாதுரைட்ட வேலை பண்ணியிருக்கிறாரு, எம்ஜிஆர் எதிர்த்து வேலை பண்ணியிருக்கிறாரு, கலைஞரோடு வாழ்ந்திருக்கிறாரு. அவரை போய் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களே அது. சார், அவர் ரொம்ப நொந்துட்டு சார், ரொம்ப சோர்வாகி தலையை குறிய போடுறாரு. அந்த மேடையில் திரு ரஜினிகாந்த் பேச பேச அந்த மேடையில் இருக்கின்ற முதலமைச்சர் சிரிக்கிறார், திரு உதயநிதி சிரிக்கிறார், திரு ஈவா வேலு சிரிக்கிறார். மேடையில் எதில் அமர்ந்திருக்கின்ற தயாநிதிமாறன் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். ராசா எழுந்து நின்று சிரிக்கிறார். நக்கீரன் கோபால் ஐயோ ஆரவாரத்தோடு சுற்றி சிரிக்கிறார். மற்ற எல்லாருமே சிரிக்கிறாங்க. சார், உங்களை தான் அவர் கிண்டல் பண்ணுறாரு, அவமானப்படுத்துகிறாரு, வச்சு செய்கிறாரு, உங்கள் கட்சியே வச்சு செய்கிறாரு. திராவிட முன்னேற்றங்கள் சரி, நீங்களும் சிரிக்கிறீங்க. தலைவர் முதல் தொண்டன் வரை இருந்திருக்கின்ற அந்த அரங்கத்தில் எல்லா நிர்வாகிகளுமே இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியை மொத்த கட்சியுமே அந்த கலைவன் அரங்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு கூட்டத்துக்கு போடுகிறார் ரஜினிகாந்த். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறீங்க. எப்படி சார், எப்படி சார் நீங்கள் சிரிக்க முடியும்? உங்கள் வீட்டில் ஒரு தந்தையை ஏதோ ஒரு விருந்தாளி வந்து கிண்டல் பண்ணால், நக்கல் பண்ணால் நீங்கள் சிரிப்பீங்களா? உங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த கட்சிக்கு உயிர் கொடுத்து 7 முதலமைச்சர்கள் 7 முறை முதலமைச்சராகிய உருவாக்கின கட்சி, 3 முதலமைச்சரை கண்ட கட்சி. அந்த கட்சியினுடைய ஒரு தூணை பற்றி ஒரு சிறப்பு விருந்தினர் கிண்டலாக ஏளலாமாக நக்கலாக பேசுகிறார். நீங்கள் அவர் பேசுவதை பார்த்து சிரிக்கிறீர்களே. சார், திராவிட முன்னேற்ற கழகத்தில் துரைமுருகன் இருக்கிறார், ஒரு மூத்த நிர்வாகி. திரு TR பாலு இருக்கிறாரு, திரு KN நேரு இருக்கிறாரு, திரு பொன்முடி இருக்கிறாரு, திரு RS பாரதி இருக்கிறாரு, திரு ஜெகதர்ச்சகன் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. KN நேருடைய மகன் MP ஆகிட்டாரு, துரைமுருகனுடைய மகன் MP ஆகிட்டாரு, பொன்முடி அவர்களுடைய மகன் MP ஆகிட்டாரு, TR பாலுடைய மகன் MLA ஆகி தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கிறார். எல்லாமே மூத்தவர்கள், இந்த கட்சிக்கு வித்திட்டவர்கள், வெளியிட்டவர்கள். அவர்கள் இருக்கும்போது நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா சார்? இது நியாயமா? சார், துரைமுருகன் தலை குறிந்து விட்டார். அந்த மேடையில் சிரிக்காத 2 நபர்கள், ஒன்று துரைமுருகன், அடுத்து நம்ம பேரை சொல்லிவிடுவாரோ என்ற பயத்தில் ஒரு அதிர்ச்சியில் உட்கார்ந்திருந்தார் TR பாலு. அவர் தான் சிரிக்கவில்லை. திரு துரைமுருகன் கழுத்தை தொங்க போட்டு விட்டார். TR பாலு
அமைதியாக என்ன நம்முடைய பேரை சொல்லிடுவாரோ என்ற ஒரு தயக்கத்தில் இருந்திருந்தார் சார். சார் விருந்தினர் நீங்கள் வாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் புகழ்ந்து பேசலாம். ஆனால் ஒரு சீனியரை நீங்கள் குண்டு வீசியதால் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றால் நண்பர்கள் என்று நீங்கள் பூசி விலகிக் கொள்ளலாம். ஆனால் உலகம், தமிழக மக்கள் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். நம்முடைய வீட்டில் நம்முடைய பெற்றோர் இருக்கிறார்கள், அவர்களை ஒரு சிறப்பு விருந்தினர் கிண்டல் பண்ண அனுமதிப்போமா சார்? என்னதான் தப்பு பண்ணாலும் அனுமதிப்போமா சார்? நம்ம அப்பா சார், நம்ம தாத்தா சார். சார் பல தலைமுறைகளை உருவாக்கின துரைமுருகனை படுத்தி அவர் கிண்டல் பண்ணி பேசுகிறாரு, ஜோக் அடிக்கிறார், நீங்கள் கைத்தட்டி சிரிக்கிறீங்களா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார், தமிழக ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு விவாத பொருளாயிடுச்சு பாருங்கள். ஒரு வாரமாக இந்த விவாதமாக நடந்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா பயணத்தினுடைய போதும் அந்த விமான நிலையத்தில் அதை பற்றி கேட்க வேண்டிய பதிலும் அதற்கு அவர் சொல்லுகின்ற பதிலும் கேள்வியுமாகி போச்சு இல்லையா? முதல்வர் பதில் சொல்ல சொல்ல துரைமுருகன் நெல்லிகிறார் பாருங்க. அந்த பேட்டியில் பாருங்க, எப்படிரா என்ன இப்படி வச்சு செய்கிறீங்களா என்ன சார்? கட்சிக்கு அப்பாற்பட்ட எங்களுக்கே கொஞ்சம் வலிக்க தான் செய்யுது, இதயம் வலிக்குது. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் செய்தது தவறு. ஒரு மூத்த இன்னொரு கட்சியினுடைய ஒரு தலைவரை நீங்கள் அவருடைய மத்தியில் சென்று அவர்களையே நீங்கள் ஏளனம் செய்து கிண்டல் செய்து நீங்கள் ஒரு பச்சுவந்தித்தனமாக பேசினதாக சொன்னாலும், உள்ளத்தில் இருப்பதை நீங்கள் வெளியே சொன்னதாக இருந்தாலும் அது ஏற்புடையதில்லை. ஒரு இதயத்தை, ஒரு மனதை, ஒரு மனிதரை காயப்படுத்தி விட்டீர்கள். அதனால் பல உள்ளங்கள் காய்ந்து கொண்டிருக்கின்றன, வெந்து கொண்டிருக்கின்றன, நெந்து கொண்டிருக்கின்றன. டி.ஆர். பாலு, பொன்முடி, ஜெகத் ரட்சகன், ஆர்.எஸ். பாரதி, டி.கே. இளங்கோவன், எவ்வளோ பேர் இருக்காங்க சார். இவங்களுடைய மனசெல்லாம் அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுவாங்க இல்லையா? இதற்கு மூல காரணம் ஈவா வேலு தான் சொல்லணும். அவர் தான் அழைத்தார் சிறப்பு விருந்தினராக. அவர் அழைத்தார். அவர் என்ன ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும், ஒரு பப்ளிசிட்டி வேண்டும் என்று திரு ரஜினிகாந்தை அழைத்தார். விருந்தாளி வந்தவர் விருந்தை மட்டும் சாப்பிடவில்லை, விருந்தில் விஷத்தையும் வைத்துவிட்டு சென்று விட்டார். அந்த விருந்தில் அவர் வைத்தது விருந்தாளியாக வரவில்லை, அந்த விருந்துக்கு மொய் எழுந்தது விஷத்தை கக்கிவிட்டுத்தான் அந்த நடிகர் ரஜினிகாந்த் சென்றிருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் செய்தது 100க்கு 100 தவறு. நன்றிகள்.